ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், பூ நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி, அதனால் பூ உதிரியாக வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு. ரோஸ் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செம சூப்பராக இருக்குது. இது வந்து சின்ன செவந்திய பூ, சின்ன சின்ன பூவாக இருக்குது. இது வந்து சின்ன குட்டி குட்டி சாமிக்கெலாம் இது ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் அப்படியே உதிரியாக. இது வந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் பூத்தது. இது அழகாக வந்து ஜாதி பூ. இந்த பூ வந்து எல்லாம் சுற்றிலும் வெள்ளையாக கொடுத்து நடுப்புற வந்து ரோஸ் வச்சு கட்டியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குலாம் போனாக்கா அழகாக சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப அதிகமாக பூ வைக்காமல் சிம்பிளாக வச்சுட்டு போகலாம். அழகாக பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நல்லா இப்படி சுற்றிலும் இப்படி கட்டி நடுப்புற வந்து ரோஸ் வச்சு கட்டியிருக்கேன். செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சும்மா இருக்கும்போது பேப்பரு இல்லைன்னா இந்த தலை இலை, ஏதாவது இந்த நொன்னா இலை, இது மாதிரிலாம் இலை இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரிலாம் கட் பண்ணி சும்மா வீட்டில் இருக்கிறப்ப வேலை இல்லாதப்போ அது மாதிரி கட்டி பாருங்கள். சீக்கிரமாகவே கற்றுக்குவீங்க நீங்களும். இது வேறு லெவலில் இருக்குது. இந்த பூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஓகே மக்களே, எல்லாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.